வெல்கம் டு 3 சீசன்ஸ் பார்க்க போறது ராஜா சாப் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னு பாத்துக்கிட்டாக்க இது ஒரு வழக்கமான ஒரு பங்களா பேய் கதை தான். நம்ம பிரபாஸ் அவரோட தாத்தாவை தேடி போறாரு. அவர் ஏன் தேடி போறாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற கதை. இது ஒரு ஹாரர் காமெடி படம் சொல்றாங்க. படத்துல ஹாரர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, காமெடி இருக்கான்னு கேட்டீங்கன்னா 1-2 இடங்கள்ல இருக்கு. அந்த படத்துல ஃபேண்டசியும் இருக்கு, டார்க் மேஜிக் இருக்கு. இந்த எல்லாமே இருந்து ஏதாச்சும் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கூட இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்ல படமா கூட இருந்திருக்கும். ஆனா எதுவுமே வந்துட்டு அங்கங்க அறகுறையா ஏதோ ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகி இது எந்த ரகத்துல சேர்க்கிறது, இது என்ன மாதிரியான படம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. முக்கியமா பிரபாஸ் வந்து ஆக்ஷன் படமே தொடர்ந்து பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதுக்கான படம் இது கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக படம் நடிக்கிறது நல்ல விஷயம் தான். பட் அது வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஊர்ல எப்படி அரண்மனை காஞ்சனா வருமோ அந்த மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ராஜா சாப் படம் வந்திருக்கு. ஆனா அரண்மனை காஞ்சனால என்ன ஒர்க் அவுட் ஆகுமோ இந்த படத்துல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் அந்த படம் வந்து கொஞ்சம் எங்க சூப்பரா கொண்டு போயிருப்பாங்களா, இந்த படம் அது சத்தியமா அது வாய்ப்பே இல்லை. அதுலயும் முக்கியமா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கு, மற்றபடி பல இடங்கள்ல வந்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. முக்கியமா அந்த படத்தோட டூரேஷன் 3 மணி நேரங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு எங்கெங்கயோ கொண்டு போய் இன்டர்வல்ல தான் வந்துட்டு அந்த பங்களாக்குள்ளேயே வருவாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போன மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு எப்படா முடிப்பீங்க அப்படின்ற ஃபீல் இருக்கதான் செய்யுது. படத்துல கேரக்டரைசேஷனா பிரபாஸ் வந்து ஒரு ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை தாண்டி பாட்டிமா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சஞ்சய் டெட் கேரக்டர் வந்துட்டு பெருசா இம்ப்ரெசிவாலாம் இல்ல, மாதிரி ஓகே லெவலா தான் இருந்துச்சு. அவர் ஸ்கோர் பண்ண பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சீன் ஒண்ணு வந்துடும். அது என்னன்னு நான் சொல்றேன். படத்துல மொத்தம் 3 ஹீரோயினுங்க, தேவையில்லாத விஷயம் தான். பட் வந்து என்ன பண்ணுவாங்க தெலுங்கு சினிமால, ஸோ அதனால அப்படி இப்படி 3 ஹீரோயின் வச்சிட்டாங்க. இல்ல தேவையில்லாத இடங்கள பாட்டு, தேவையில்லாத இடங்களை கிளாமர் சீன் அப்படி இப்படின்னு ஒப்பேத்தி 3 மணி நேரம் வந்துட்டு தேவையில்லாத விஷயம் ஏகப்பட்டது ஆட் பண்ணி டூரேஷனை ஒப்பேத்தின மாதிரி இருந்துச்சு. இதுல அந்த ஒரு சீனை வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே பார்த்தனால என்னவோ வந்துட்டு ஒரு சீனை இந்த பிரபாஸ் வந்து இந்த ஓல்டு கெட்டப்ல வருவாரு. அந்த சீன் இப்போ வந்து தேர்ஸ்ல ஆட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீன்லாம் சேர்த்தா டூரேஷன் நின்று எகிரிட்டு போகுதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓவரால் அந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, இல்ல பார்த்தே திரும்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜா சாப் பொறுத்தவரைக்கு நம்ம ஊருக்கு எப்படி காஞ்சனா அரண்மனையோ அதே மாதிரி அவங்க ஊருக்கு இந்த ராஜா சாப் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதுதான் உண்மையும் கூட. ஆனா அந்த படமா தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்கும். இது வந்துட்டு ஒரு ஓகே ரகமான ஒரு பில் ஆவரேஜான ஒரு படம்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல பெருசா ரொம்ப ரொம்ப பாட்டு சொல்ற மாதிரி எதுவுமே பெருசா இல்லை. ஸோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, ஸ்கிப் பண்றது கூட பெட்டர் தான். ஸோ இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாத்தையும் கூட விட்டுருலாங்க, கடைசியில பாட்டுக்கு எழுதி கொடுத்தாங்க பாருங்க. நம்ம பிரபாஸ் வந்து ஜோக்கர் கெட்டப்ல வருவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஆள விடுறா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா இனி என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அப்படியே 3 சீசன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.